ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சர்வலோக சரண்யா ஸ்ரீ சேஷாத்ரி சிகர பிரபோ, அபயம் தேஹி கோவிந்தா மஹ்யம் தீனாய மாதவா, பிரபன்னம் ரக்ஷமாம் தேவ பிரபோ வெங்கடநாயகா, பவத்கதம் ஜீவிதம் மே சரணாகதவத்சலா. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லும் பொழுது, சுகாய கர்மாணி கரோதி லோகோ ந தை சுகம் வா அந்யத் உபாரமம் வா அப்படின்னு சொல்றார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதாவது ஒரு செயல் பண்ணிண்டே இருக்கா. கர்மாணி கரோதி லோகோ, செயல்களில் ஈடுபடாத ஒருத்தரை பார்க்க முடியுமா? நாம என்றைக்கு உலகத்துல பிறந்தோமோ அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு செயல் பண்ணிட்டு தான் இருக்கும். நமக்கே இன்னைக்கு சிந்தனை பண்ணி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நம்ம பிறந்தது எங்க, வளர்ந்தது எங்க, படித்தது எங்க, எங்க வேலை பார்த்தோம், எப்படிலாம் வாழ்க்கை இருந்தது அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்த்தா நமக்கே வேடிக்கையா இருக்கு. நம்ம வாழ்க்கை இவ்வளவு நாட்கள் இப்படி ஓடி இருக்கே அப்படின்னு. சுகாய கர்மாணி கரோதி லோகோ, நிறையா காரியம் பண்ணிட்டே இருக்கும், செயல்கள் ஆற்றிக்கொண்டே இருக்கும். இந்த காரியங்கள் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு சுகம் வேணும் சுகம் வேணும் சுகம் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாரும் உலகத்துல ஏதாவது ஒரு காரியம் பண்றா. எல்லா காரியத்தினுடைய ஒரே குறிக்கோள் சுகம். காரியங்கள் வெவ்வேறா இருக்கலாம். நம்ம படிக்கலாம், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், பாடலாம், ஆடலாம், நடிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதனுடைய பலன், குறிக்கோள் என்னன்னா சுகமா இருக்கணும். சுகமா இருக்கிறதுக்கு தான் உலகத்துல எல்லாருமே எப்பொழுதுமே ஏதோ ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருக்கோம். ஒருவர் நாளைக்கு எனக்கு 100 ரூபாய் வேணும், நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. இன்னொருத்தர் எனக்கு நாளைக்கு 1000 ரூபாய் வேணும், என்ன பண்ண போறேன்னு தெரியல. இன்னொருத்தருக்கு எனக்கு 1,00,000 ரூபாய் வேணும், என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஒருத்தருக்கு 1,00,00,000 ரூபாய் வேணும், என்ன பண்ண போறேன்னு தெரியல. இந்த நியூமரிக்கல் தான் வித்தியாசமா இருக்கு. கவலை ஒரே மாதிரி கவலை தான். அதனால எல்லாரும் உலகத்துல சுகம் வேணும் சுகம் வேணும்னு காரியம் பண்ணினா கூட அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறதில்லை. ஏன்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுகம் இல்லைன்னா துக்கம் ஏற்படுறதுக்கு எது காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சுகம் துக்கம் ரெண்டும் ஏற்படுறதுக்கு காரணம் நம்முடைய ஊழ்வினை. நம்ம இதற்கு முந்தைய பிறவிகள்ல என்னென்ன செயல்கள் செய்தோமோ அதுதான். அப்ப ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, எனக்கு அது தலையில எழுதி இருந்ததுன்னா, என்னுடைய முன்வினையினுடைய பயனா இருந்தா தானா கிடைக்கும் நீங்க சொல்றீர்களே, அப்ப நான் முயற்சியே பண்ணாம இருந்தா கிடைக்குமா? இப்படி சிந்தனை பண்ணி பார்ப்போம். பெரும்பாலும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில கஷ்டம் வருது. சில பேருக்கு புற்றுநோய் வருது, சில பேருக்கு டயாலிசிஸ் வருது, இன்னும் எவ்வளவோ வியாதிகள் இருக்கு வருது, வியாபாரத்துல நஷ்டம் வருது, பெரிய சோகங்கள் ஏற்படுறது, விபத்து ஏற்படுறது. யாராவது வாழ்க்கையில விபத்து வரணும்னு ஆசைப்படுவாளா? யாராவது வாழ்க்கையில விபத்து வரணும்னு முயற்சி பண்ணுவாளா? யாராவது ஒரு தொழில் பண்றவர் தனக்கு நஷ்டம் வரணும் அப்படின்னு தொழில் பண்ணுவாரா? நஷ்டம் வர்றதுக்காக முயற்சி பண்ணுவாரா? முயற்சியும் பண்ணல, ஆசையும் படல, நஷ்டம் வந்துடுத்தே, விபத்து வந்துடுத்தே, வியாதி வந்துடுத்தே, துக்கம் வந்துடுத்தே. என்ன காரணம் அப்படின்னா, இந்த துக்கத்துக்கு இந்த வியாதிக்கு நம்முடைய முன்வினை தான் காரணம். அது எப்படி துக்கத்துக்கு காரணமோ அது போல்தான் நம்முடைய சுகத்துக்கும் அதுதான் காரணம். முயற்சி பண்ணாம இருந்தா அது கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியே வீண். ஏன் அப்படின்னா,
அது உன் தலையில எழுதி இருந்ததுன்னா நீ தானா முயற்சி பண்ணுவே தவிர உன்னால முயற்சி பண்ணாம இருக்க முடியாது. நம்ம அன்றாட தேவைகளான உணவு, உடை, அது மாதிரி நம்முடைய தூக்கம், இதற்கெல்லாம் நம்ம எப்படி ஒரு முயற்சி பண்ணி கொண்டே இருக்கோமோ, ஒரு செயல் ஆற்றுகின்றோமோ, அது மாதிரி தான் நமக்கும் எது தலையில எழுதியிருந்தோ அது தானே நடந்து தீரும். அதற்கான ஒரு ஆசையும் ஒரு முயற்சியும் தானாகவே நம்முடைய மனதில் எழும். அதுதான் உண்மை. அப்ப உண்மையில வாழ்க்கையில நமக்கு சுகம் வரணும் அப்படின்னா நிறைய நல்ல செயல்கள் பண்ணணும். வள்ளலார் அழகா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார், எதெல்லாம் பாவம் அப்படின்ட்டு. அவர் சொல்றார், நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த ஸ்நேகரை கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, தர்மமும் பாராது தண்டம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, வரவு போக்கு ஒழிய வழி அடைத்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, கோள் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, கலங்கி ஒளித்தோரை காட்டி கொடுத்தேனோ, கற்படிந்தவளை கலந்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ, கணவன்படி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பம் அழிந்து கலிந்திருந்தேனோ, குருவை வணங்கு கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, பக்ஷியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழித்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிர் அழித்தேனோ, பொது மண்டபத்தை போயிடித்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, தவம் செய்தோரை தாழ்வு சொன்னேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே அப்படிங்கிறதுல இவ்வளவு பாவங்களுடைய லிஸ்ட்டை கொடுத்துடுறார். தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, தெய்வங்கிறதே உலகத்துல இல்லை, என்னால ஆகக்கூடியது தான் எல்லாம், என்ன மிஞ்சி ஒரு பொருள் என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சேனோ அப்படிங்கிறார். யாராவது ஒருத்தர் நல்ல காரியம் பண்றா அப்படின்னா அந்த நல்ல காரியத்தை அவர்கள் பண்றது இருக்கட்டும், நம்ம போய் அதை கெடுத்து நிறுத்துறது அதுவும் ஒரு பாவம்னு சொல்றார். தர்மம் பண்றதை தடுக்க கூடாது. யாரோ ஒருத்தர் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்படுறார், நாம ஒன்றும் பண்ண போறதில்லை, நம்ம கிட்டக்க வந்து சொல்றார் அவர், நான் அன்னதானம் பண்ணலான் இருக்கேன். உடனே இவர் சொல்வார், எதுக்கு சார் அதெல்லாம் வீணா, எல்லாரும் நிறைய பேர் அங்கங்க அன்னதானம் போடுறா, எல்லாம் வேஸ்டா தான் போறது, சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போறா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பேசி அந்த அன்னதானத்தை நிறுத்திட்டாரானால் இவருக்கு தான் பாவம். நிறுத்தினவருக்கு. யாராவது ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணுகின்றார்கள் என்றால் அதை ஊக்குவிக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷம் சார், என்னால முடியல, நீங்க பண்றே அப்படின்னு அதுல ஒரு சந்தோஷம், அதுல ஒரு திருப்தி வரணுமே தவிர
எந்த விதத்திலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறார். அழகா சொல்றார், மகான்களை பழிக்க கூடாது, தவம் செய்தோரை தாழ்வு சொன்னேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ அப்படின்லாம் சொல்றார். இதெல்லாம் ஒரு பாவம்னு சொல்றார். இப்ப பாவம்ங்கிறது ஒண்ணு இருக்குன்னா இருக்கு இல்லையா? பாவம் அப்படின்னுட்டா எவ்வளவோ இருக்கு. பொதுவா பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன அப்படின்னு சிம்பிளா நம்ம முடிச்சுருவோம். பகவானுடைய பெயர்களை சொல்றது புண்ணியம், சொல்ல மறுக்கிறது பாவம். அவ்வளவுதான். பெரிய லிஸ்ட் இருந்தா கூட நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னுட்டாக்க, இறைவனுடைய நாமங்களை சொல்றத போல புண்ணியம் எதுவும் கிடையாது. அதுதான் பெரிய புண்ணியம். கபிலர் பாகவதத்துல அவ அம்மா கிட்ட சொல்லும்பொழுது சொல்றார், அம்மா, வேற ஒரு உலகத்துல மரணத்துக்கு அப்புறமா நரகம், சொர்க்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம இந்த உலகத்திலேயே பார்க்கலாமே. அத்ரைவ நரகா ஸ்வர்க இதி மாத பிரசக்ஷதே அப்படிங்கிறார். இங்கேயே நரகம் இருக்கே, இங்கேயே சொர்க்கம் இருக்கே அப்படிங்கிறார். எப்படி? சில பேர் அப்படியே சமையல் வேலை பண்ணிட்டே இருக்கா, பாவம், கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறது, பட்டன என்ன வாரி மேல தெளிக்கிறது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? என்ன கொப்பரை ஒரு நரகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இங்கே அது அனுபவமா இருந்தே. சிலர் ஏதாவது பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் போடும் பொழுது டப்புன்னு கைய அப்படி உள்ள விட்டுடுறா. என்ன கொப்பரையில கை வெந்து போயிடுறதே. ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம இருக்கும்போது டக்குன்னு பாம்பு பிளாஸ்ட் ஆறுது. அத்தனை பேரோட மண்டை, கை, கால் எல்லாம் செதறி தூக்கி எறியறது இல்லையா? பார்க்கிறோமே. 2 பேர் வீதியில சண்டை வந்துடுத்துனா ஏதாவது இரும்பு ஆயுதங்கள்னால ஒருத்தர் வயத்துல குத்திக்கிறா, சிறுகுடலும் பெருகுடலும் வெளியில வருது, பார்க்கிறோமே. சிலர் இந்த போகக்கூடிய வழியில பாதாள சாக்கடையில விழுந்துடுறா. அந்த பாதாள சாக்கடையில என்ன இருக்கு? எல்லோர் வீட்டு அசுத்தங்களும் வந்துதானே கலக்கிறது. அதையும் பார்க்கிறோமே. அப்ப நரகங்கள்ல என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அத்ரைவ நரகா இங்கே இருக்கே. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நரக அனுபவங்கள் இருக்கே. சொர்க்கமும் இருக்கே. ஒருத்தர் பெரிய வீடு கட்டின்னு இருக்கார், பங்களா மாதிரி இருக்கு. வீட்டுல வாசல்ல பார்த்தா ஒரு 10 கார் இருக்கு, 10 டிரைவர்ஸ் இருக்கா, நிறைய கூர்க்கா இருக்கா, சல்யூட் அடிக்கிறா. வீட்டுக்குள்ள போனா அது வீடா இல்ல அரண்மனையான்னு தெரியல, அவ்வளவு அறைகள் இருக்கு, எல்லா ரூமும் அவ்வளவு வசதியா இருக்கு, சேவை பண்றதுக்கு அவ்வளவு மனிதர்கள் இருக்கான். அவர்களை யாரும் கிட்டக்கையே போய் பார்க்க முடியாது. வாசல்ல வேற 10 நாய்களை கட்டி வச்சிருப்பா. பிறந்ததிலிருந்தே அவர்களுக்கு பசினா என்னன்னு தெரியாது, பிறந்ததிலிருந்தே வறுமைனா என்னன்னு தெரியாது. அப்படியும் வாழக்கூடியவர்கள் இருக்கா இல்லையா? அப்ப இங்கேயே சொர்க்கத்தை பார்க்கலாம். ஏதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னா கூட அவர்கள் தனியா ஒரு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணிட்டு போவா, சார்ட்டர்ட் ஃப்ளைட். அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல சீதோஷ்ண நிலைகள் நல்லா இருக்கக்கூடிய நாட்டுக்கு போயிட்டு, இல்லைன்னா நல்ல காட்சிகள்லாம் இருக்கக்கூடிய நாட்டில் போய் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் சௌக்கியமா அங்கே ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் திருப்பி வரா. அப்போ இந்த உலகத்திலேயே அப்படி ஒரு சொர்க்கம் போல வாழ்க்கையை வாழக்கூடியவர்களையும் பார்க்கிறோம், நரகம் போல வாழக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். அப்ப சொர்க்கம் நரகம்ங்கிறது பூமியிலேயே இருக்கும் பொழுது வேறு ஒரு உலகத்துல இருக்கா இல்லையாங்கிறத பற்றி அடுத்த விஷயம். ஆனா புண்ணியம் செய்தாதான் அப்படி ஒரு வாழ்க்கை அமையும். நம்முடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் யாராவது ஒரு ஜோதிடர்கிட்ட காண்பிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கு, அதனால உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உனக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, உனக்கு ரூச்சக யோகம் இருக்கு அப்படின்லாம் சொல்றா. இந்த கிரகங்கள்லாம் இப்படி போய் நம்ம இப்படி உருட்டுறோம் இல்லையா, தாயக்கட்டையை உருட்டுற மாதிரி, சூழியை உருட்டுற மாதிரி அந்த கிரகங்கள்லாம் ஒரு ப்ராபபிலிட்டியில போய் உட்காரல, ரேண்டம் இல்லை.
நம்முடைய பாப புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கோள்கள் அமைந்திருக்கு. கோள்கள் உனக்கு எதையுமே கொடுக்கல, அது இண்டிகேட் பண்றது. இட்ஸ் an இண்டிகேஷன். ஸோ ஏதோ அந்த ஜாதகம் இருக்கிறதுனால நீ இப்படி சௌக்கியமா இருக்கன்னு நினைக்காத. நீ போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால ஜாதகத்துல இந்த யோகங்கள் காண்பிக்கப்படுறது. போன ஜென்மத்துல நீ ஏதோ பாபங்கள் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஜாதகத்துல சில கெட்ட கிரகங்கள் உனக்கு காண்பிக்கிறது. அந்த கிரகங்கள் உனக்கு எதையும் கொடுக்கல, அது இண்டிகேட் பண்றது. அதை தான் நம்ம சரியா புரிஞ்சுக்கணுமே தவிர, என்னுடைய ஜாதகம் ஏதோ அப்படி அமைஞ்சிருக்கு இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. அப்ப நாம இனி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியா வாழணும். ஒரு கால் அடுத்த பிறவிகள் வந்தா அந்த பிறவிகள்லையும் நாம் துன்பப்படாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமானால், எந்தெந்த விதத்திலெல்லாம் எப்படியெல்லாம் நம்மால நல்ல காரியங்களை பண்ண முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்களை, நல்ல செயல்களை நிறைய பண்ணணும். புண்ணியங்களை பண்ணணும். புண்ணியங்களை பண்ற மாதிரியே பாவங்களை பண்ணாம இருக்கணும். பாவங்களை பண்ணாம இருக்கணும். சரி, இவ்வளவு நாள் நிறைய பாவம் பண்ணிட்டோமே, அந்த பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கா? என்னால் நிறையா செலவழிச்செல்லாம் நீங்கள் ஒரு 100 கோதானம் பண்ணு, இல்லை பூமி தானம் பண்ணு, இல்லைன்னா தங்கத்தை தானம் பண்ணு, இல்லை 1000 பேருக்கு சாதம் போடு, இதெல்லாம் என்னால் முடியாது. வசதியும் இல்லை, எனக்கு ஆள் பலமும் இல்லை, என்னால் பண்ண முடியாது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ பாபங்களை பண்ணிட்டேன். அப்ப பாபத்துக்கு சுலபமான பிராயச்சித்தம் ஏதாவது இருக்கா? பரிகாரம் இருக்கா? நம்மளுடைய மகரிஷிகள்லாம் கருணையோட எவ்வளவோ பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கா. அதெல்லாம் படிச்சுட்டு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இந்த பாவம் பண்ணினா இந்த பரிகாரம், இந்த பாவம் பண்ணினா இந்த பரிகாரம், இந்த பாவம் பண்ணினா இந்த பரிகாரம்னு சொல்றதுனாலேயே மனிதர்கள் பாவம் பண்ண மாட்டாளா? பரிகாரம் இருக்குங்கிற தைரியத்துல அப்படின்னா. நான் கேட்டேன், ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள நம்ம போகும்போது கேஷுவாலிட்டி, ஆக்சிடென்ட் ஜோன் அப்படின்லாம் வச்சிருக்கா. விபத்து பகுதி. அப்படி விபத்து நடந்து யார் ரொம்ப அர்ஜென்ட்டா வராளோ, எமர்ஜென்சியா வராளோ அவர்களை இங்க கவனிக்கப்படும் அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரி என்ன சொல்றது? நீங்க ஆக்சிடென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுன்னு அர்த்தமா? ஆக்சிடென்ட்டுங்கிறதுனாலே நம்ம கையில் இல்லாமல் நடக்கிறது தானே. பாவமும் அப்படித்தானே. நம்ம பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறோம், பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நம்ம சொல்றதெல்லாம் நம்ம அறிவு கேட்க மாட்டேங்கிறதே. நம்ம சொல்றதெல்லாம் நம்மளுடைய மனசு கேட்க மாட்டேங்கிறதே, பிடிவாதம் பண்றதே. அப்புறம் பண்ணிட்டு நம்ம வருத்தப்படுறோம். அதனால பரம கருணையினால நம்ம மகரிஷிகள்லாம் நமக்கு அந்த பாபத்திலேருந்து போக்கிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழிகளும் சொல்லியிருக்கா. நிறைய பேர் வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் சரி, இந்தியாவிலிருந்து பல ஊர்களில் இருந்தாலும் சரி, எல்லாரும் முதல்ல வந்த உடனே நான் கேட்பேன் அவர்கள்ட்ட, ஆஸ்திரேலியாலேருந்து வந்திருக்கேளே, அமெரிக்காலேருந்து வந்திருக்கேளே, எவ்வளோ நாட்கள் இந்தியாவில் இருக்க போகிறேன், என்ன உங்கள் ப்ரோக்ராம் அப்படின்னா ஒன்று சொல்லுவான், நான் திருப்பதி போக போகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய அவருடைய ப்ரோக்ராம் அந்த ட்ராவலில் நிச்சயமாக திருப்பதி இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கிறவர்களும் திருப்பதிக்கு வரா. 365 நாளும் 24 மணி நேரமும் ஒரு கோவில்ல கூட்டம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது திருப்பதி மட்டும்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தரிசனம் அரேஞ்ச் பண்ணினான். கார்த்தால 1000 ரூபா கொடுத்தான். கார்த்தால 10,000 ரூபா கொடுத்தா ரொம்ப சுலபமா பகவானை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு டிக்கெட் போட்டான். அப்ப நான் நினைச்சேன், இந்த 10,000 ரூபா தரிசனத்துல போனா சுலபமா பார்க்கலாம் போல இருக்கேன்னு. இன்னைக்கு பார்த்தா அந்த 10,000க்கு 10,000 பேர் கார்த்தால நிக்கிறா. அவ்வளவு பணம் வச்சா கூட அவ்வளவு பேர் வரா. வந்துட்டே இருக்கு கூட்டம். அந்த வேங்கடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திருவேங்கடம் திருவேங்கடம் அப்படின்னு சொல்றோமே. வேங்கடம்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. அங்க மலையில வேம் அப்படின்னா பாப்பங்கள்னு பேர்.
வேம்ங்கிற சப்தத்துக்கு. நம்ம எவ்வளவோ பாவங்களை தெரிஞ்சும் தெரியாமையும் பொறுத்தியாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு மறைத்தும் பண்றோம். ஒரு சின்ன ஒரு டியூப்லைட்டை கோவிலுக்கு போட்டா கூட நம்ம பண்ணினது 10 பேருக்கு தெரியணும்னு ஆசைப்படுறோம். யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணினா கூட அதை தெரியணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நாம பண்ணின பாவத்தை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம், மறைச்சு வைக்கிறோம். பகவானுக்கே தெரியக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். இப்ப வேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாப்பங்கள்னு அர்த்தம். கடம் அப்படின்னா பொசுங்கி விடும். திருவெங்கடம் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்துக்கு ஏன் பேருன்னா, யார் ஒருவர் இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள வராலோ அவருடைய பாவங்கள்லாம் பொசுங்கிடும். அதுவும் இந்த மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கே உகந்த ஒரு மாதம். தமிழ்நாட்டில் எந்த கோவில் எந்த ஊர்ல போனாலும் ஜனங்கள் எல்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அவர்கள் எல்லாம் பல முறைகள்ல பகவானை வழிபடுறா. புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னு வந்துடுத்து அப்படின்னா எல்லா ஊர்கள்லையும் வெங்கடேச பெருமாளுடைய ஒரு மூர்த்தி அல்லனா ஒரு படமானது புறப்பாடு, அதை வீதி உலா கொண்டு வரா அப்படின்லாம் பார்க்கிறோம். இந்த ஒரு மாதத்துல திருப்பதியிலையும் பார்த்தா பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது. இந்த திருவேங்கடத்துக்குள்ள போயிட்டாலே நம்ம பாவங்கள் எல்லாம் போயிடுமா, உசுங்கி போயிடுமா. நம்ம பெரிய செலவழிச்சு அன்னதானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கோதானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லைன்னா நிறைய தங்கத்தை தானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஊருக்குள்ள போனாலே மலை ஏறி அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள போனாலே போருமா. அதற்கு இந்த புராணம் ஒரு கதை சொல்றது. மாதவன் ஒருத்தர் இருந்தார். அஜாமிலன் மாதிரி பாகவதத்துல வரா மாதிரி அவர் நிறைய பாப்பங்களை பண்ணிட்டார். நிறைய பாப்பங்களை பண்ணின உடனே இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவரை இந்த ஊரை விட்டு துரத்தணும்னு சொன்னா, அதே மாதிரி அவர்களுடைய வீட்டிலிருந்து அவரை துரத்தி விட்டுட்டா. வீட்டிலிருந்து துரத்திட்டா, ஊர் மக்களும் துரத்தி விட்டுட்டா. அவருக்கு வியாதி வந்துடுத்தோ, சரியான தங்கறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, சாப்பாடு போடுவாரும் இல்லை. தன் ஊர்ல இருந்து இப்படியே கிளம்பினவர் இப்படியே வந்து 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 எப்படியோ இந்த மலைக்கு அடிவாரத்துல வந்தார். சுவாமி எல்லாம் மலை மேல அந்த கோவில்ல வச்சிருக்கிறது என்னத்துக்காக அப்படின்னா, நம்ம வந்து நடந்து மலை ஏறி போகணும். மலை ஏறி ஏன் போகணும்னா, உடலை வருத்திக்கணும், இறைவனை பார்க்கணுங்கிற விஷயத்துக்காக உடலை வருத்திக்கணும். தவம்ங்கிறது 3 விதமா உண்டு. நம்முடைய வாயை உபயோகப்படுத்தி இறைவனுடைய பாடல்கள், இறைவனை பற்றி பேசுவது, இறைவனுடைய நாமத்தை சொல்றது, அது ஒரு தவம். மனசுனால இறைவனை நினைக்கிறது ஒரு தவம். உடம்ப பகவானுக்காக வருத்திக்கிறதும் ஒரு தவம். 7 மலை ஏறி இந்த பெருமாள் இங்க இருக்கார் அப்படின்னா, நம்ம அந்த மலையை ஏறி உடம்ப வருத்திண்டு கோவிந்தா கோவிந்தான்னு இறைவனுடைய நாமத்தை சொல்லிண்டு போகும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். அந்த மாதவன் அப்படிங்கிறவர் இப்படியே வியாதியோட ஆதரவே இல்லாம அனாதையா இந்த திருமலைக்கு வந்து மேலே ஏறி இந்த திருவேங்கடம் அப்படிங்கிற இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு வந்தார். வந்த உடனே அவர் பண்ணின அவ்வளவு பாப்பங்களும் போயிடுத்து, வியாதியும் போயிடுத்து, அவருக்கு நல்ல புத்தியும் வந்தது. திரும்பி அவருடைய குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருந்தார். திரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து மிட்டேன்,
பெரியோன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். கரிசேர் பூம்பொழில் சூழ்கண மாமலை வேங்கடவா, ஹரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. வெங்கடவா, தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். இந்த வெங்கட மலை என்ன பண்ணும்? இந்த வெங்கட திவ்ய தேசம் என்ன பண்ணும்னா, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல அந்த பாவங்களுக்கு பெரிய பிராயச்சித்தம். கங்கையில குளிக்கிறது இருக்கட்டும், மலையில ஏறுறது இருக்கட்டும், என்னன்னா வருத்தப்படம். நம்ம இப்படி பண்ணிட்டோமே, தப்பு இல்லையா அப்படின்னு மனசார வருத்தப்படணும். மனசார வருத்தப்பட்டு அந்த திருப்பதிக்கு போய் அந்த கீழேந்து கோவிந்தா 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 கோவிந்தான்னு கோவிந்தனுடைய நாமங்களை சொல்லி அந்த மலை மேலே ஏறி பகவானை தரிசனம் பண்ணினோமானால் நாம பண்ணின பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு சுலபமா போயிடும். மகர்ஷிகள்லாம் இப்பேற்பட்ட க்ஷேத்திரங்களை நமக்கு எதற்காக கொடுத்துருக்கா அப்படின்னா, நமக்கு மனதில் ஒரு வில் பவர் கிடையாது, நம்ம சலன புத்தி உடையவர்கள், நிறைய பாவங்களை ரொம்ப சகஜமா பண்ணிடுவோம். ஆனா நமக்கும் ஒரு பிராயச்சித்தம் வேணுங்கிற கருணையினால தான் இப்பேற்பட்ட மகத்தான திவ்ய தேசங்களை நமக்காக மகரிஷிகள் கொடுத்துட்டு போயிருக்கா. இந்த புரட்டாசி மாதத்துல கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தோட மலையேறி அந்த வெங்கடவனை நாம தரிசனம் பண்ணி நம்ம பாவங்கள் எல்லாம் போக்கி நம்முடைய வாழ்வை எல்லா விதத்திலும் வளமாக்கி கொள்வோமாக.